வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கான காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, how to score 360 bar 360 in NEET biology அப்படின்ற ஒரு டாபிக்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க என்கிட்ட, எப்படி நீட்ல பயாலஜி மார்க்கை நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கான கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கான விடை நம்ம ராஜமௌலி சாரோட RRR மூவி எடுத்து சால்வ் பண்ண போறோம். இப்போ ஆர் ஆர் அண்ட் ஆர், இந்த ஆர் என்ன அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட். இப்ப நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் NCERT தான் படிக்கணும் பயாலஜிக்கு அப்படின்றது நல்லா தெரியும். எப்படி படிக்கணும் இல்லையா? அது ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியும், வேர்ட் பை வேர்ட் படிப்பீங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேனே, fungi can grow on warm and humid area. இதுதான் அங்க நமக்கு NCERT உள்ளது. இப்ப வார்ம், மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் ஏரியான்னு கொடுக்கும் போது அந்த மாய்ஸ்ட்ன்ற வேர்ட் அங்க NCERT இல்லை, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல வரும். சோ அந்த அளவுக்கு நம்ம தரோவா படிக்க வேண்டியது இருக்கிறது இல்லையா? இப்ப ரிவிஷன் பண்ணிட்டோம், நம்ம டெஸ்ட் எடுத்துட்டோம், அந்த டெஸ்ட ரிவ்யூ பண்றோம். இந்த ரிவ்யூ எப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க பேப்பர், ஒரு மார்க் டெஸ்ட் பேப்பர்ல உதாரணத்துக்கு ஒரு 5 கேள்வியோ 6 கேள்வியோ தப்பு எழுதிருக்கீங்க அப்படின்னா, அந்த 6 கேள்விய உங்களோட ஒரு நோட்டோ ஏதாவது ஒரு பழைய நோட்ல, அது எரர் நோட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இதை நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கூட ஃபாலோ பண்ணுவீங்க, பயாலஜிக்கும் பண்ணலாம். இப்ப பயாலஜில என்ன கொஸ்டின் தப்பு இருக்கு அப்படின்றத நீங்க எழுதி வச்சீங்கன்னா, அப்ப நீங்க எந்த கான்செப்ட்ல கிளியரா இல்ல, எந்த சாப்டர்ல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்றத இப்ப கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அப்போ அந்த எரர் நோட்டை வச்சுட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிப்பீங்க. இப்ப 5-6 கொஸ்டின் உங்களுக்கு தருவாயிடும். அடுத்த முறை நீங்க என்ன பண்ணுவீங்க, அதே சாப்டர் அடுத்த மார்க் டெஸ்ட் எழுதும் போது அந்த சாப்டரை தப்பு பண்ண மாட்டீங்க, இல்ல வேற என்ன மாதிரியான தப்பு பண்றீங்கன்றத நீங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த எரர் நோட். இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரீடெஸ்ட் எடுப்போம் இல்லையா? சோ நம்மளோட RRR இதுதான், ரிவிஷன் டெஸ்ட், ரிவ்யூ பண்றீங்க, உங்களோட டெஸ்ட் எரர் நோட்ல எழுதுறீங்க, திரும்ப ரீடெஸ்ட் எடுக்கிறீங்க. அந்த சாப்டர் உங்களுக்கு தரவா இல்லைன்னா திரும்பி சாப்டர் டெஸ்ட் எடுக்கலாம் டு ஸ்ட்ரென்தன் த சாப்டர். அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட் எடுத்து திரும்பி இதே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிராஜுவலி மிஸ்டேக்ஸ் குறையும். நம்ம 280 ஈஸியா எல்லாரும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஏன்னா NCERT உங்களுக்கு பயாலஜி படிச்சிருவீங்க. இப்போ அதுக்கப்புறமா உள்ள ஸ்கோரை ரைஸ் பண்றதுதான் கொஞ்சம் கடினமான வேலை. ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுட்டு பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஜென்ரலா எங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம், இந்த கேள்வியில எத்தனை ஸ்டேட்மெண்ட்கள் சரியானவை இல்லை தவறானவை, அந்த மாதிரி கேள்விகளை நம்ம நிறைய அணுகிறத பிராக்டிஸ் பண்ணணும். அசர்ஷன் ரீசனை எப்படி அணுகிறது பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரியான முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் அவங்களோட கான்செப்ட்ஸ் எங்க உங்களுக்கு கான்செப்ட்ஸ் தெரியா இல்லை அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஏன்னா எல்லா சாப்டரையுமே படிச்சுட்டு பயாலஜில எழுத முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம் எக்ஸாம்பிள்ஸ் தரோ பண்ணணும், மார்பாலஜி எக்ஸாம்பிள்ஸ் தரோ பண்ணணும். ஆனா பிளான்ட் பிசியாலஜில பாத்தீங்கன்னா ATP ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரும்போது அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா? அதே மாதிரி பிசியாலஜில கூட உங்களுக்கு ஹியூமன் பிசியாலஜில அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் வரலாம். பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ், father is color blind, mother's father is color blind, what is the probability of having a boy child is color blind, அந்த மாதிரியான கேள்விகளும் வருது. சோ நம்ம கான்செப்ட்ஸ்ல கிளியரா இல்லைனாலும் நம்மளால இந்த டெஸ்டினேஷனை அச்சீவ் பண்ண முடியாது. இன்னொரு ஒரு பெரிய தப்பு டாப்பர்ஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே எனக்கு பயாலஜி நல்லா மார்க் வருது, இப்ப 345 அப்படி வருது, நான் பிசிக்ஸ்ல கம்மியா இருக்கிறேன், அப்ப நான் அதை கொஞ்சம் பண்றேன் அப்படின்னு இதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜி ரொம்ப ஈஸி தான், ஆனா அதே சமயம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகா மறந்துடும். அதனால இது ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி தான், இதை போட்டுட்டே தான் நம்ம போட்ல டிராவல் பண்ணணும். So you have to revise every time biology. Along with that, you learn physics, chemistry to score your more marks in your NEET exam. All the best, children. Thank you all.